ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சரண்யா. எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன குழம்பு தெரியுமா? குழம்புலாம் வச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. பாப்பாவும் சாப்பிட்டுட்டு தூங்குறா. கருவாடு நான் தான் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் நான் வச்சேன். அது எப்படி பண்ணேனுங்கிறதையும் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். எப்படி பண்ணேன்னா, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, அப்புறம் வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் எல்லாம் போட்டு தாளித்து கருவேப்பிலையும் போடணும். எல்லாம் தாளித்து அதுக்கப்புறம் கருவாடு இருக்குல்ல, கருவாடை வந்து கருவாடை வந்து எப்படின்னா, இப்போ கொஞ்சம் வெதுன்னு வெண்ணி வச்சு அதில் வந்து கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் பொடி இருக்குல்ல, சாம்பார் பொடி போட்டு நல்லா வணக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சா ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கருவாடு தொக்கு. பண்ணியிருந்தேன் முதல்ல, ஆனால் நல்லா தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். போக போக நல்லா பண்ணிடுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா எனக்கு கருவாடு தொக்குனா ரொம்ப உயிர் ஃப்ரெண்ட்ஸ். அது எங்கள் அம்மாவுக்கு தெரியும். எங்கள் அம்மா நல்லா பண்ணுவாங்க கருவாடு பொரியல்னால். அன்னைக்கு கருவாடு பொரியலும் சரி, அப்புறம் வெண்டைக்காய் பொரியலும் சரி, அப்புறம் கீரையும் சரி, 3 என் ஃபேவரெட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதுன்னா உயிரையே விடுவேன். அது யாருக்கும் தெரியாது. இப்போ தான் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு எனக்கு ஆசை. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்களுக்கெலாம் என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. வாங்க, அதுக்கு முன்னாடி வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து கேஸ் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. சில பேர் வந்து தெரியாமல் கேட்குறாங்களா என்னன்னு தெரியல. மாதம் உங்களுக்கு சிலிண்டர் எப்படி காலியாக போகுது அப்படின்னு கேட்குறாங்க. நான் காலியாக போயிருச்சு அப்படின்னு சொல்லலைங்க. எங்கள் சிலிண்டரை வந்து எங்கேயோ என் வீட்டுக்காரர் கொடுத்துருக்காங்க. இது வந்து வேறு சிலிண்ட்ரு கொண்டு வந்தாங்க. அது இருக்கா இல்லையான்னு பார்க்காம கொண்டு வந்துருக்காங்க. அதுக்கப்புறம் நேற்று பிடிச்சிட்டு வந்து இன்னைக்கு ரசம்லாம் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரசம், அதுக்கப்புறம் கருவாட்டு தொக்கு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்.